2021 முதல் 22 வரை தொடரில் இங்கிலாந்தை 4-0 வரை என்ற கணக்கில் வீழ்த்தி ஆஷஸ் கோப்பையை வென்றது. 2023 ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை வென்றது. 2023 ஐசிசி உலக கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை வென்றது என ஆஸ்திரேலியாவை அடுத்தடுத்து வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றவர் பாட் கம்மின்ஸ். இங்கிலாந்தில் நடந்த 2023 ஆஷஸ் தொடர் 2-2 வரை என்ற கணக்கில் முடிந்தாலும் பாட் கம்மின்ஸ் கோப்பையை தக்கவைத்தார். 10 ஆண்டுகள் மேலாக இந்தியாவிடம் பறிகொடுத்து வந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையை பாட் கம்மின்ஸ் 2024 முதல் 25 வரை தொடரில் வென்று காட்டினார். கேப்டன்சியில் தான் ஜித்து ஜில்லாடி என்பதை கடந்த ஐபிஎல் தொடரிலும் அவர் நிரூபித்து காட்டினார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டேவிட் வார்னர், வில்லியம்சன் வெளியேறிய பின்னர் சற்று திணறி வந்த நிலையில் பாட் கம்மின்ஸ் கடந்த ஆண்டில் ஹைதராபாத்தின் கேப்டனாக பொறுப்பேற்று அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு சென்றார். இருப்பினும் அவரால் கோப்பையை வெல்ல இயலவில்லை. ஐபிஎல் தொடரில் அவர் முதல் முறையாக கேப்டன்சி பொறுப்பை பெற்றதும் கடந்த முறைதான். ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாரனும் பாட் கம்மின்ஸ் மீது அதீத நம்பிக்கையை வைத்துள்ளார். 2016 ஆண்டுக்கு பின்னர் எஸ்ஆர்ஹெச் அணி கோப்பையை வெல்ல பாட் கம்மின்ஸ் நிச்சயம் இந்த முறை வழிவகை செய்வார் என்ற நம்பிக்கையில் அவரை 18 ரூபாய் கோடிக்கு தக்க வைத்தது. இந்நிலையில் பாட் கம்மின்ஸ் தற்போது காயத்தில் அவதிப்பட்டு வருவதால் ஐபிஎல் தொடரில் அவர் விளையாடுவாரா இல்லையா என்ற சந்தேகம் கிளம்பியுள்ளது. பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் அவருக்கு கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர், ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் ஆகியவற்றை தவறவிட்டார். அந்த வகையில் அவர் ஐபிஎல் தொடரின் ஒரு சில போட்டிகளை தவறவிடக்கூடும் என கூறப்படுகிறது. இருப்பினும் அது உறுதி செய்யப்படவில்லை. ஒருவேளை அவர் விளையாடவில்லை என்றால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி யாரை கேப்டனாக நியமிக்கும் என்பதும் பெரிய கேள்வியாக உள்ளது. பந்துவீச்சுக்கு கூட பல மாற்று வீரர்கள் இருந்தாலும் கேப்டன்சியை பார்க்க பெரியளவில் யாருமே இல்லை. அதிலும் குறிப்பாக இந்திய வீரர்கள் பலரும் அனுபவம் குறைவானவர்களும் கேப்டன்சிக்கு பழகப்படாதவர்களும் உள்ள